தேர்தல் என்று வருகிற போது ஒரு இந்த வாக்குகளை பெறுவதற்கு வேட்பாளருடைய சாதி என்ன என்று வகைப்படுத்துவது, எந்த சாதியிடம் எப்படி வாக்குகளை பெறுவது, இந்த அமையப்போகிற அரசு நம்முடைய சாதிக்கு என்ன செய்யும் என்கிற ஒரு மோசமான சிந்தனையை தமிழக நிலப்பரப்பு முழுவதும், இந்திய நிலப்பரப்பு முழுவதும் வாக்காளனுடைய மனநிலையாக மாற்றுவதில் இவங்க வெற்றி. அதுதான் இவங்க அரசியல் கட்சிகள் சொன்னால் அரசியல் கட்சிகளை இயக்குவது முதலாளிகள். சில குறிப்பிட்ட சாதிகளை மொத்தமாக காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவது, தேர்தலில் ஏதோ சரக்கை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த குறிப்பிட்ட சாதியை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டோம் சொல்கிறதெல்லாம் தேர்தல் காலத்தில் நடக்கிற ஒன்றாக பார்க்குறோம். அப்போ சாதி ஒழிப்புக்காக நம்ம களத்தில் ஒரு பக்கம் போராடுகிறோம். ஆனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் என்பது மீண்டும் சாதியத்தை கட்டிப்படுத்தி விட்டு செல்கிற ஒரு பணியை அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த ஊரில் நடந்த சுனாமியை விட சாதி அதிக கொலை பண்ணியிருக்கு. இந்த ஊரில் நடந்த பூகம்பத்தை விட அதிகமாக சாதி கொலை பண்ணியிருக்கு. பூகம்பத்தில் அழிந்த சொத்துக்களை விட சாதி மோதல்களில் நடந்த சொத்துக்களினுடைய சேதம் அதிகம். இதெல்லாம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்திய மக்களினுடைய மனதில் இந்த செய்தி மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தணும்.